சர்ச்சையில் சிக்கிய 3500 கோடி. மு.க. ஸ்டாலினின் தடையை மீறி பறந்த லீகல் நோட்டீஸ். டெல்லிக்கு பறந்த சீக்ரெட் ரிப்போர்ட். வணக்கம் நண்பர்களே. கோபாலபுரம் குடும்பத்தில் பண விவகாரம், பங்குகள் சம்பந்தமாக அடிக்கடி மோதல் நடைபெறும். இது கருணாநிதி காலத்திலிருந்தே தொடர்ந்து வருகிறது. அது இப்போதும் மு.க. ஸ்டாலின் காலத்திலும் இன்னும் பெரிய அளவில் வெடித்து சிதறி வருகிறது. ஒரு பக்கம் உதயநிதி, சபரீசன், கனிமொழி உள்ளிட்ட பலரும் அடிக்கடி பண ரீதியிலான பங்குகளில் சிக்கிக் கொள்கிறார்கள். இது குறித்த வழக்குகளும் அவ்வப்போது நீதிமன்றத்தில் தொடரப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் தற்போது திமுக குடும்பத்தை சார்ந்த கலாநிதி மாறனுக்கு எதிராக அவரது தம்பியான தயாநிதி மாறன் அனுப்பியுள்ள லீகல் நோட்டீஸ் விவகாரமும் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. குறிப்பாக சன் குழுமத்திடம் 24,000 கோடி அளவில் சொத்துக்கள் உள்ளன. இதில் 3500 கோடியை மொத்தமாக கலாநிதி மாறன் சுருட்டிவிட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் அவரது தம்பியான தயாநிதி. குறிப்பாக இந்த விவகாரம் கடந்த சில மாதங்களாக திமுக குடும்பத்துக்குள் புதைந்து கொண்டு வந்திருக்கிறது. அப்போது மு.க. ஸ்டாலின் இவர்களை அழைத்து, இந்த குடும்ப சண்டையை வெளியில் கசிய விட்டு விடாதீர்கள். ஏற்கனவே நம்முடைய குடும்பத்தை வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, சிபிஐயும் கண்காணித்து வருகிறது. அதனால் இது லீக் அவுட் ஆகிவிட்டால் அனைவருமே நம்மை சுத்து போட்டு விடுவார்கள். அதனால் இதுவரை மறைத்து வைத்த பல ரகசியங்கள் அம்பலத்துக்கு வந்துவிடும் என்று சொல்லி 2 பேரும் காதும் வைத்த மாதிரி இந்த விவகாரத்தை முடித்துக் கொள்ளுமாறு கூறியிருக்கிறார். அதோடு அவர்களின் சொத்துக்களையும் தானே பிரித்து கொடுப்பதாகவும் கூறியுள்ளார் மு.க. ஸ்டாலின். அப்போது கலாநிதி மாறன் ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்லி, இதை தயாநிதிக்கு கொடுத்து விடுகிறேன், அதனால் அவர் சன் டிவி குழுமத்துக்குள் வரக்கூடாது என்று கூறியிருக்கிறார். அதற்கு தயாநிதி மாறனும், சன் டிவியின் மதிப்பு மிகப்பெரிய அளவில் உள்ளது, ஆனால் குறைவான தொகையை சொல்லி கலாநிதி மாறன் என்னை ஏமாற்ற பார்க்கிறார் என்று அதை ஏற்க மறுத்துள்ளார். இந்த விவகாரம் நாளுக்கு நாள் பெரிதாகி கொண்டே வந்திருக்கிறது. இதனால் பயந்து போன ஸ்டாலின், இந்த பிரச்சனையை பேசி தீர்க்காமல் ஊதி பெருசாக்காதீர்கள், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீர்கள், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லுங்கள் என்று அறிவுரை வழங்கிய போதும் அதற்கு அவர்கள் இருவரும் செவி சாய்க்கவில்லையா? இந்த நிலையில்தான் கலாநிதி மாறனுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பிவிட்டார் தயாநிதி மாறன். அவர் அனுப்பிய அந்த நோட்டீஸில் கடுமையான மோசடி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதுதான் தற்போது ஒட்டுமொத்த திமுக குடும்பத்திற்கும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், இந்த குடும்ப பங்குகளில் கோபாலபுரம் குடும்பத்தை சார்ந்த இன்னும் பலரும் இருக்கிறார்கள். அதனால் சட்ட ரீதியான விசாரணை என்று வரும்போது அனைவருமே வெளிச்சத்துக்கு வருவார்கள். அதோடு இது மிகப்பெரிய மோசடி என்று தயாநிதி மாறன் குறிப்பிட்டு விட்டதால் தற்போது டெல்லி மேலிடமும் யூ-டர்ன் போட்டுள்ளது. முக்கியமாக வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை மட்டுமின்றி சிபிஐயும் இந்த விவகாரத்தில் களம் இறங்க வாய்ப்பு இருப்பதாகவும் திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு அண்ணன் கலாநிதியை சிக்க வைக்க வேண்டும் என்று அனைத்து மோசடியையும் அம்பலத்துக்கு கொண்டு வந்து விட்டாராம் தயாநிதி மாறன். குறிப்பாக இந்த பங்குகள் விவகாரத்திலும் ஏகப்பட்ட மோசடி நடந்திருக்கும் என்றாலும் இவர்கள் அதை வெளியில் தெரியாமல் இத்தனை காலமும் மூடி மறைத்து வைத்திருந்தார்கள். ஆனால் இப்போது விவகாரம் நீதிமன்றத்திற்கு வரப்போவதால் அடுத்தடுத்து பல ரகசியங்களும் அம்பலத்துக்கு வரும். அதனால் இதன் பின்னணியில் மூடி மறைக்கப்பட்ட அத்தனை மோசடிகளும் மேலும் வெளிச்சத்துக்கு வந்து அது கலாநிதி மாறனை மட்டுமின்றி தயாநிதிக்கும் சிக்கலை ஏற்படுத்தும் என்று திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். இதன் காரணமாக மு.க. ஸ்டாலின் தான் பெரிய அளவில் அப்செட்டில் இருக்கிறாராம். ஏற்கனவே திமுக புலிகளை மத்திய அரசு கட்டம் கட்டி வரும் நிலையில் இப்போது இவர்கள் இருவரும் தாமாகவே வருமான வரித்துறையின் வலையில் விழுந்து விட்டார்களே என்றும் கடும் கோபத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதோடு இந்த மோசடி விவகாரத்தில் தயாநிதி மாறனே டெல்லி அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. தனது அண்ணன் கலாநிதி மாறனை பெரிய அளவில் சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை செய்திருப்பதாகவும் கூறுகிறார்கள். அதோடு இந்த சன் டிவி குடும்பத்தின் ஷேர் மார்க்கெட்டில் ஏராளமான விஐபிகள் இடம்பெற்றுள்ளார்கள். அதனால் இது குடும்ப பிரச்சனை மட்டுமின்றி பொது பிரச்சனையாகிவிடும் என்றும் தெரிகிறது. இப்படி அத்தனை பேரின் பேரில் பங்குகளை தொடங்கி அது அத்தனையும் தன் பேருக்கு கலாநிதி மாறன் மாற்றிவிட்டதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் தயாநிதி மாறன். அதனால் இந்த விவகாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அடுத்த களம் இறங்குவார் என்றும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக ஷேர் மார்க்கெட்டில் சன் டிவியின் பங்குகள் மிகப்பெரிய அளவில் சரிந்துள்ளன. அதனால் சட்ட ரீதியாக அடுத்தடுத்து இவர்கள் இறங்கும் போது இந்த மோதல் சன் டிவி குடும்பத்துக்கு மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்திவிடும் என்பதே அனைவரது கருத்தாக உள்ளது. அடுத்த செய்தி,
முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வரும் பக்தர்களை தடுக்க திமுக போட்ட அடுத்த பிளான். மதுரை உயர் நீதிமன்றம் சொன்ன அதிரடி தீர்ப்பு. ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் நடைபெற உள்ள முருக பக்தர்கள் மாநாட்டை எப்படியேனும் தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையான திட்டங்களை எல்லாம் தீட்டினார். ஆரம்பத்திலிருந்தே அறுபடை வீடுகளின் மாதிரிகள் உருவாக்க கூடாது, அங்கு பூஜைகள் நடத்தக்கூடாது என்றெல்லாம் கூறி வந்தார். அதற்கு எதிராக மதுரை காவல்துறையை முடுக்கிவிட்டார். இதனால் கொதிப்படைந்த இந்து முன்னணி மதுரை உயர் நீதிமன்றத்தை நாடி திமுக தங்களுக்கு போட்ட தடைகளை உடைத்தார்கள். என்றாலும் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு 52 நிபந்தனைகளை விதித்தது மதுரை காவல்துறை. அது அனைத்துக்கும் தாங்கள் உடன்படுவதாக சொல்லி உயர் நீதிமன்றத்தில் இந்து முன்னணி அனுமதி பெற்று தற்போது மாநாடு நடத்துவதற்கான அனைத்து கட்ட பணிகளிலும் தீவிரமடைந்திருக்கிறார்கள். என்றாலும் திமுகவின் அடிவரடி கட்சிகளான விசிக, திராவிட கழகம், பெரியார் திராவிட கழகம் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் நேற்று முன்தினம் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு எதிராக மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளார்கள். இதுபோன்று தொடர்ந்து இதற்கு இடையூறுகளை ஏற்படுத்திக் கொண்டே வருகிறார்கள். குறிப்பாக இதுவரை ஜாதி ரீதியாக பிரிந்து கிடக்கும் இந்துக்கள் இனிமேல் மத ரீதியாக ஒன்று சேர்ந்து விடுவார்களோ என்ற அச்சம் திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாகவே இதற்கு தொடர்ந்து அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். என்றாலும் இந்த மாநாடு திட்டமிட்டபடி நடக்கப் போகிறது. கடைசி முயற்சியாக இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வரும் வாகனங்கள் கண்டிப்பாக பாஸ் வைத்திருக்க வேண்டும் என்று காவல்துறை மூலம் மு.க.ஸ்டாலின் இன்னொரு தடை போட்டார். அதை எதிர்த்து நேற்று இந்து முன்னணி மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் GR சாமிநாதன், ராஜசேகர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது 5 லட்சம் பக்தர்கள் கூடும் இந்த மாநாட்டில் அனுமதி சீட்டு, பாஸ்கள் வழங்குவது வழக்கமான நடைமுறை என்று அரசு வழக்கறிஞர் வாதாடிய போது நீதிபதிகளோ மாநாட்டுக்கு வரும் வாகனங்களின் வாகன காப்பீடு, ஓட்டுநர் உரிமம், ஆதார் அட்டை, வாகன பதிவு சான்றிதழ் ஆகிய ஆவணங்களை காவல்துறையிடம் அவர்கள் வழங்க வேண்டும். மற்றபடி இந்த மாநாட்டிற்கு வரும் வாகனங்களுக்கு பாஸ் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை தேவையற்றது என்று சொல்லி அதை ரத்து செய்து விட்டார்கள். இப்படி செய்தால் அதிகப்படியாக வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்திவிடலாம் என்று மு.க.ஸ்டாலின் போட்ட திட்டத்துக்கு மதுரை உயர் நீதிமன்றம் ஆப்படித்து விட்டது. மேலும் இந்து முன்னணி நடத்தும் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் மட்டுமின்றி நடிகர் ரஜினிகாந்தும் பங்கேற்க இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தவிர பல பாஜகவின் தலைவர்கள், மத்திய அமைச்சர் என பலரும் கலந்து கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக இதை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும், இந்துக்களை ஒன்று சேரவிடக் கூடாது என்று மு.க.ஸ்டாலினும் திமுக கூட்டணி கட்சிகளும் போட்ட அத்தனை தடைகளும் தகர்த்தெறியப்பட்டு இந்த முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் கோலாகலமாக நடைபெற போவது உறுதியாகி இருக்கிறது. யாரை ஏமாற்ற நாடகம் போடுகிறாய்? திருமாவளவனை எச்சரிக்க இந்து மக்கள் கட்சி. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திருமாவளவன், நாங்கள் பெரியாரின் வாரிசுகள், மதச்சார்பின்மை அரசியல் நடத்துகிறோம், இந்து கோவில் கோபுரத்தில் இருப்பதெல்லாம் ஆபாச பொம்மைகள் என்று சொல்லிக்கொண்டு இந்து சனாதன தர்மத்துக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார். இப்படிப்பட்டவர் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துள்ளார். அதே சமயம் வெளியே வந்து செல்ஃபி எடுக்கும் போது நெற்றில் இருந்த திருநீரை அழித்திருக்கிறார். அதையடுத்து அங்கு அமைந்துள்ள சிக்கந்தர் தர்காவுக்கு சென்று அங்குள்ள நிலைமையை கேட்டறிந்திருக்கிறார். இப்படி திருமாவளவன் ஒரு அரசியல் நாடகம் நடத்தி கொண்டிருப்பதற்கு இந்து மக்கள் கட்சி கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில், திருப்பரங்குன்றம் கோயில் வளாகத்தில் நெற்றியில் அணிந்த திருநீரை திட்டமிட்டே அளித்து முருக கடவுளை இந்த திருமாவளவன் இழிவுபடுத்தியிருக்கிறார். திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலையாக்க முஸ்லிம்கள் திட்டமிட்ட போது அவர்களுக்கு ஆதரவாக இருந்துவிட்டு இப்போது நாங்களும் இந்துக்கள் தான் என்பது போன்று நாடகம் நடத்துகிறார். அதோடு முருகன் கோவிலில் சாமி கும்பிடுவது போன்று டிராமா போட்டுவிட்டு இன்னொரு பக்கம் சினிமா டைரக்டர் அமீருடன் சேர்ந்து கொண்டு முருக பக்தர் மாநாட்டுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார். அப்போது நாங்கள் முருகனுக்கு எதிரி இல்லை, ஆனால் முருகன் மாநாட்டை நடத்துபவர்களுக்கு தான் எதிரி என்று இவர்கள் சொல்கிறார்கள். இப்படி சொல்லும் நீங்கள் முருக பக்தர்களாக மாறிவிடுவீர்களா? நீங்கள் அரசியல் செய்ய வேறு இடத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாமல் எங்கள் மதத்தை சீண்டி வாங்கி கட்டிக் கொள்ளாதீர்கள். நாங்கள் இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ எதிராக ஒரு நாளும் போராட்டம் நடத்தியதில்லை. அதனால் மாற்று மதத்தினரை கொண்டு வந்து எங்கள் மதத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தினால் நாங்களும் திருப்பி அடிப்போம் என்று திருமாவளவன் டைரக்டர் அமீருக்கு இந்து மக்கள் கட்சி கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது.